அஸ்ஸலாமு அலைக்கும். திண்டுக்கல் ஏகே பிரியாணி மேட்ச் யூடியூப் சேனல் தங்களை அனுப்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா என்ன வீடியோ பார்க்க போகிறோம், வாங்கோலி பிரியாணி ஒரு 10 கிலோ செய்ய வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னா சிறுமலைக்கு வந்திருக்கோம். என்ன மலை? சிறுமலைக்கு வந்திருக்கோம். ஏன்னா இங்கே கோயில் திருவிழா, அதனால் வாங்கோலி பிரியாணி போட்டு எனக்கு ஆடு வைக்கிது பாருங்க. இதில் எலும்பு குழம்பு போட்டு கறி தனிக்கரை எடுத்து மட்டன் சுக்கா போட போகிறோம். அது கூட வெள்ளைச்சோறு, ரசம், பீர்னி, தயிர், வெங்காயம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். என்ன மாஸ்டர் இந்த ஆடு கருப்பு கலரில் இருக்குது, என்ன ஆடு இது வந்து வெள்ளாடு. ஆமாம், நீங்கள் என்ன கருப்பாக இருக்குது வெள்ளுன்னு சொல்லுறாங்க, வெள்ளையாக இருக்குன்னு சொல்லுறாங்க. இது ஜாதி பேர் வெள்ளாடு. கோயில் திருவிழாவில் கிடா வெட்டுக்கு இதுதான் கொடுப்பாங்க, கருப்பு கலர் ஆடு தான் கொடுப்பாங்க. அதனால் சார் கோயில் கலசம் தெரியுது வேணும். கோயிலுக்கு பின்னாடி தான் நம்ம வேலை சோறாக ஆக்கிட்டு இருக்கோம். அப்படியே கோயிலுக்கு பேக் சைடில் தான் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சிறுமலையில் அப்படிங்க உய்யாரமாக நம்ம சோறை ஆக்குறோங்க. காளான் பிரியாணி, இது வாங்கோலி பிரியாணி ஆக்குறோம். வாங்கோலி வெட்டி ரெடியாக இருக்குது. ஒரு மஞ்சள் போட்டு வச்சுருக்காங்க. நான் மஞ்சள் போட வேணான்ட்டோம், பெட்ரால் மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன். அதனால் கழுவி நீட்டாக வச்சுருக்கோம். பாருங்கள் வாங்கோலி. தக்காளி மிளகு ரசம் செய்ய போகிறோம். கடுகு உளுந்தம் பருப்பு, வரமிளகாய், பெருங்காயத்தூள், கரைச்சி வச்சுருந்த ரசப்பொடி, மிளகுத்தூள் எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள். தக்காளி அதெல்லாம் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ரசம் ரெடி. ஒயிட் ரைஸுக்கு இப்போ என்ன செய்யணும் அதுவே செஞ்சுருவோம். காப்படி கொண்டு வச்சுக்குவோம். பருத்தியாக தானே அந்த அந்த ரைஸு, அதனால மட்டன் கூட வந்துடும். வேறு நேட்டாக எதுவுமே போடலையா? மசாலா எதுவுமே போடல. ஏன் மாஸ்டர்? வாங்கோலியை வேக வச்சுட்டு தான் மசாலா போடணும். அந்த ஆடு கூட வெந்துடும், வெள்ளாடு கூட வெந்துடும். வாங்கோலி வேகாது. அவ்வளோ கொஞ்சம் ஹார்டானது வாங்கோலியை வேக வச்சு. இதில் இலசுனா இருக்கா மாஸ்டர்? இலசு இருக்கு வான்கோழியில். அது சாப்பிட்டீங்கன்னா கோழிக்கறி சாப்பிட்ட மாதிரி இருக்கும், பிராய்லர் மாதிரி. ஆமாம், ஆனால் பெருசாக சாப்பிடணும். ஓஹோ அப்படின்னு அரிசி ஊற போட்டாச்சு. 2 கல்லையும் எடுத்து 3வது கல்லையும் அரிசி ஊற போட்டிருக்கோம். பாருங்க, அருமையாக இருக்குது. 1 குடம் தண்ணி, மொத்தம் 18 லிட்டர் தண்ணி ஊற்றி வைக்கணும். நம்ம இப்போ ஊற்றிட்டு மூடியை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மூடியை போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம விறகு ஏற்றிக்கலாம்.
வெயில் அடிச்சிருச்சுங்க. வெயில் அடிக்கிறதுக்கு அந்த வெக்க தான் நம்மள்ட்ட வரும். ஏன் மாஸ்டர் இது வெத்தலை தானே? இது வெத்தலை தான். இவ்வளோ பெருசாக இருக்கு. மலையில் இவ்வளோ பெருசுக்கு வருது வெத்தலை. நம்ம ஊரில் கிடையாது. நம்ம ஊரில் எப்படின்னா கிடைக்காது. ஒரு இலை மாதிரி இருக்கு ஒரு வெத்தலை. வருங்க இவ்வளோ பெருசுண்டு. நான் கூட சரி ஏதோ செடியோ அப்படின்னு நினச்சா வெத்தலைங்க. வருங்க இவ்வளோ பெருசாக இருக்குது. இவ்வளோ கொதிக்குது. இப்போ வந்து நம்ம அரிசியை போட்டுக்கலாம். இங்கே வந்து பாட்டு கச்சேரி நடத்துகிறாங்க. அதனால் வந்து சவுண்டு வந்தனால இவ்வளோ நேரம் வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் சரியாக எடுக்க முடியல. 10 கிலோ வீடியோ நம்ம நிறையா போட்டிருக்கோம். பழைய வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மெஷர்மெண்ட் எல்லாம் தெளிவாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சிறுமுறையில் சமைக்கிறத மட்டும் நம்ம வீடியோவில் காட்டுறோம். உப்பு உரப்பு தேவைக்கு போட்டுக்கலாம். லெமன் ஊற்றிக்கலாம். அதாவது அரிசி போட்டு லெமன் ஊற்றுறோம். எதனாலனா வான்கோழி பிரியாணி ரொம்ப கஷ்டமாக கறி வேகிறது ரொம்ப கஷ்டம். வான்கோழி வந்து வேகிற ரொம்ப லேட் ஆகும். அதனால் வந்து நம்ம உலையிலையும் வேக வச்சு மசாலாலையும் வேக வச்சு அதுக்கப்புறம் இப்போ கறி நல்லா வெந்துருச்சு. முட்டாய் மாதிரி இருக்குது. இப்போ இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா லெமனை ஊற்றிருக்கோம். நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள். பபிள்ஸ் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். உப்பு பாருங்கள். இப்போ செகண்ட் டைம் உப்பு ஊற பார்த்துட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம கிண்டி விட்டால் தம் போடணும். பீர்னி மட்டன் எலும்பு குழம்பு, மட்டன் சுக்கா, புண்ணு. ஃபங்க்ஷனுக்காரங்க சாப்பிட்டு பார்க்குறாங்க. நான் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கேட்டுடலாம். அருமையாக இருக்குங்க. வான்கோழி அப்படியே பீஸ்னா வந்துருச்சான்னு பாருங்கள். அருமையாக இருந்துருச்சு. பார்த்தாலே தெரியுது வீடியோவில் நம்மளுக்கு. பார்த்தீங்களா மக்களே, அருமையாக இருக்குது சாப்பாடு. அருமையாக இருக்குது.